பேசலாடுங்க. இன்னைக்கு என்ன வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் 29:25. மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனோ உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். இந்த வசனத்துல பாருங்களேன். ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. மனுஷனுக்கு நீ பயந்தா உனக்கு என்ன செஞ்சிரும்? கண்ணியை வருவிக்கும். கண்ணினா என்னது? நம்மளுக்கு நம்மளே வைக்கிற ஒரு வன. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான். நம்ம நெஞ்சில் கை வச்சு சொல்லுவோம், நம்ம யாருக்கு பயப்படுறோம்? ஆண்டவருக்கா மனுஷனுக்கா? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம அநேக நேரம் யாருக்கு பக்கத்துக்காரர் என்ன சொல்லுவானோ, இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ தான் பயப்படுவோமே தவிர, நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நம்ம பண்ணுற இந்த தப்பு ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கோமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ பார்த்தீங்களா, அவங்கள என்ன செய்வாங்க? உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பாங்க. நம்ம அவரை நம்பி இருக்கணுங்க. மனுஷனுக்கு பயப்படுற பயத்தை என்ன செய்யுங்க? விடுங்க. அந்த பயம் நம்மளுக்கு ஒரு ஒரு தேவையில்ல. இப்போ பயப்படணும் ஒரு சில இடத்துல. எதுக்கு பயப்படணும்? ஒரு வேளை நம்ம அம்மா, அப்பா அவங்களுக்கு பயப்படுவோம். அது அவங்களுக்கு நம்ம பயப்படும். ஆனா மனுஷங்களுக்குன்னா என்ன? அவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்கு பின்னாடி, அவங்களுக்கு பின்னாடி அப்படி பயப்படாதுங்க. முதல்ல யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு. அவருக்கு பயப்படும்போது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்றோம்? நம்புகிறவனை ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். உனக்கு எதிரா யார் நின்னாலும் அவனுக்கு நீ பயப்படுறத காட்டிலும் ஆண்டவருக்கு பயப்படுங்க. அந்த இடத்துல நடக்கக்கூடிய தீங்குலேருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். நம்ம எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை நம்ம தருவாங்க. அந்த பயத்தை நம்ம எங்கே வச்சுருக்கோம் அதை யோசிங்க. மனுஷன் மேலே இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாளில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம்னு அர்த்தம். அதே பயத்தை ஆண்டவர் மேலே வச்சோன்னா நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க போகிறோம்னு அர்த்தம். நீங்கள் யார் மேலே வச்சுருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் மேலே வச்சுருந்தா இன்றைக்கே நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட போய் உண்மையில் நான் என்னுடைய பயத்தை வைக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை என்ன நடந்தாலும் நீங்கள் தான் சொல்லி போகும்போது ஆண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உங்களுக்கு வருகிற எல்லாத்தையும் உங்களை பாதுகாப்பார். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இன்னும் நடத்துவார். ஹல்லேலூயா.